ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் 2. இன்று நாம் காண இருக்கின்ற பாடம் வாழ்விக்கும் கல்வி. உலகத்தில் பல வகையான செல்வங்கள் இருக்குது. நம்ம எதையெல்லாம் செல்வங்கள்னு சொல்கிறோம்? காசு, நகைகள், பணம், வீடு, வாகனம், இவற்றையெல்லாம் நம்ம செல்வங்கள்னு சொல்கிறோம். இவை எல்லா செல்வங்களும் அழியக்கூடியவை. அழியா செல்வம் என்று ஒன்று இருக்குன்னு நம்ம போன பாடத்திலே பார்த்தோம். அதுதான் கல்வி. வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது, கல்வி எனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றி அப்படின்னு தனிப்பாடல் திரட்டில் நம்ம பார்த்தோம். கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை. இன்றைக்கு நம்ம கல்வியினுடைய இன்றியமையாமையை பற்றி பார்ப்போம். உலகில் உள்ள உயிரினங்களுள் மனித பிறவி தனித்தன்மை உடையது. ஏன்னா மனித பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது. ஒரு வாழைக்கன்று வைத்தா அது எதிர்காலத்தில் வாழை மரமாகி வாழை இலை, வாழைப்பூ, வாழைக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பழம் ஆகியவற்றை தரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு பசுமாடு கன்று என்று அது எதிர்காலத்தில் பால் தரும் அப்படின்னு சொல்ல முடியும். மனிதன் எதிர்காலத்தில் என்ன ஆவான்னு சொல்ல முடியாது. அதனால தான் இது மனித பிறவி என்பது அருமையான பிறவி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு வீட்டில் குழந்தை பிறந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த குழந்தை பிறந்த வீட்டில் என்ன கேட்பாங்க? உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கேன், ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படி தான் கேட்பாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் வீட்டில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிறந்திருக்காரா, மகாத்மா காந்தி பிறந்திருக்காரா, ராஜீவ்காந்தி பிறந்திருக்காரா, இந்திரா காந்தி பிறந்திருக்காரா அப்படியா கேட்பாங்க? இல்லை. மகாத்மா காந்தி பிறந்த உடனே அவர் தாய் புத்திலிபாயிடம் போய் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க என்ன குழந்தைன்னு கேட்டாங்க. ஆண் குழந்தைன்னு தானே அந்த அம்மா பதில் சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லாமல் இப்போ தான் மகாத்மா காந்தி பிறந்திருக்காரு, உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் வாங்கி தரப்போகிறாரு அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. இல்லை. காலமறிதல் உலகில் மிகவும் அருமையானது என்னன்னா அது காலம்தான். மற்றவையெல்லாம் போனால் வரும், காலமும் நேரமும் போனால் வராது. தேர்வு நேரத்தில் ஒரு பையன் 4 நாள் வீணடிச்சிட்டான் தேர்வுக்கு போகாமல். இன்னொரு மாணவன்கிட்ட போய் கடன் கேட்க முடியுமா? ஒரு 4 நாள் இருந்தால் கூட மனப்பாடம் பண்ணிட்டு தந்துடுறேன் அப்படின்னு கேட்க முடியாது பாருங்க. இதற்காகத்தான் காலமறிதல் கல்வி என்னும் 2 அதிகாரங்களை திருவள்ளுவர் எழுதியிருக்காரு. அழியா செல்வம் கல்வி. இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைந்துவிடும், அழிந்துடும். நான் வெளியூர் போனபோது நண்பரை கேட்டேன், 20-25 ஆண்டுக்கு முன்னே இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்ததே, அது எங்கே அப்படின்னு கேட்டேன். அது புயல் காற்றுல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னார். அது அழிகிற செல்வம். அங்கே ஒரு பெரிய கட்டடம் இருந்ததே, அது எங்கே என்று கேட்டேன். அது மழை பெய்து இடிந்து விட்டது என்று பதில் வந்தது. இதுவும் அழிகிற செல்வம். நாம் பேசும்போது அதோ போகிறாரே, 10 ஆண்டுகளுக்கு முன்னே 2 லட்சம் ரூபாய் வச்சுருந்தா இப்போ எல்லாம் செலவாகி போய் 2 ரூபாய் கடன் கேட்குறாருன்னு சொல்லுவோம். இது அழிகிற செல்வம். கல்வி அப்படிப்பட்டதென்று. அதோ போகிறாரே, அவர் 10 ஆண்டுக்கு முன்னே பட்டம் பெற்றிருந்தார், இப்போது எல்லாம் செலவாகி போய் வெறும் 10ஆம் வகுப்பாகிவிட்டார் என்று சொல்ல மாட்டோம். ஏனென்றால் கல்வி அழியாதது. அதனால்தான் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் கூறுகிறார்.